நாம் ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்களுக்காக எப்படி சாரீ கட்டுறதுன்னு 2 வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் சைஸில் இருந்தாலும் ஸ்லிம்மாக தெரியறதுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் நம்ம ஸ்லிம்மாக தான் தெரியும். நிறைய காரணங்களால நம்மளுக்கு வெயிட் போடுது. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், டைமுக்கு சாப்பிடாம ஜங்க் சாப்பிட்றது, இதெல்லாம் தான் நம்மளுக்கு நம்ம எடுக்கிற மெடிசன்ஸ் இதெல்லாம் தான் நம்மளோட வெயிட் அதிகப்படுத்துது. அதுக்கு நம்ம அப்படி இருந்தாலும் அதுக்காக ஐயோ நம்ம சாரீ கட்டினா ரொம்ப குண்டாக தெரிவோமோ அப்படின்னு சொல்லிட்டு சாரீ கட்டுறதே அவாய்ட் பண்ணக்கூடாது. சாரியும் ஒரு அழகான ட்ரெஸ், எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒரு இது. வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் நம்ம நாட்டை தேடி இந்த சாரீ கட்டுறதை கற்றுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சாரீ வாங்கினாலும் அட்டாச்டு ப்ளவுஸ் கிழிக்கிறதுனா எடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறதுனா போட்டுக்கோங்க. சப்போஸ் அது தேவையில்லை, மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கிறீங்கன்னா நீங்கள் அதை சாரியிலே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சாரீ லென்த்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இல்லாட்டி இந்த மாதிரி உள்ளார ஒரு துணி கொடுத்துக்கோங்க. இது பாருங்கள், சாரீ மெட்டீரியல் வேறு, நான் உள்ளார துணி கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சாரீ கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கார்னரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ரொம்ப இப்படி தள்ளி சொருகாதீங்க. இன்ஸ்கர்ட்டோட ஓப்பன் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் வைக்காதீங்க, அல்லது இந்த பக்கம் சென்டரில் வச்சுக்கோங்க இன்ஸ்கர்ட்டோட ஓப்பன். அப்புறம் நீட்டாக இந்த இடத்துல சொருகுங்க சாரியை. இந்த இடத்துல ரொம்ப இங்கே சொருவிடாதீங்க. பெல்லி பட்டன் தாண்டி லைட்டாக இங்கே சொருகுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். சாரீ கட்டும்போது என்ன பண்ணுங்க, எப்போ பார்த்தாலும் தடுக்கும் சாரீ விட்டு பத்தாதனால. அதனால் அப்புறம் இந்த பின்னாடி சைடு பின்னாடி தூக்கிக்கும். அப்போ நீங்கள் சாரீ கட்டும்போது இந்த இடத்துல டக்கின் பண்ணோடனே இப்படி சாரியை சுற்றி கொண்டு வரீங்க பாருங்கள். அப்போ லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி இந்த இடத்துல டக்கின் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு சாரீ பின்னாடி தூக்காது. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, சாரீ கட்டும்போது சுற்றி வரும்போது உங்களுடைய கால்களை கொஞ்சம் இப்படி வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சுற்றி வந்தீங்கன்னா தடுக்காது. கொஞ்சம் பெண்ட் பண்ணி சொருகுனீங்கனாலும் பின்னாடி தூக்காது. காலை கொஞ்சம் இப்படி அகட்டி வச்சுட்டு நீங்கள் சாரீ கட்டும்போது உங்களுக்கு நடக்கும்போது அது தடுக்காது. அப்புறம் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்கு பாருங்க, இந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே டக்கின் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் கொண்டு வந்து இந்த இடம் பெல்லி பட்டன் தாண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளீட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இதை பெருசாக எடுத்துருங்க, அப்புறம் சின்ன சின்னதாக எடுத்துட்டு வாங்க. அப்போ பெருசாக எடுக்கும்போது இந்த ப்ளீட் தனியாக இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் இதை அப்படியே நல்லா பெருசாக உள்ளார கொண்டு வந்துடுங்க. சில சமயம் ஒரே ஒரு
ப்ளீட் மட்டும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இப்போ இந்த ப்ளீட் தனியாக தூக்கிட்டு இருக்கு பாருங்க, இந்த ப்ளீட். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எந்த ப்ளீட் உங்களுக்கு தனியாக தூக்கிட்டு இருக்கோ அதை லைட்டாக உள்ளுக்குள்ளே இழுத்தீங்கன்னா எல்லாம் ஈவனாக வந்துடும். இந்த ப்ளீட் இப்போ தனியாக தூக்கிட்டு இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணணும்னா இந்த இடத்துலேருந்து லைட்டாக உள்ளார மேல் சைடு இழுத்துக்கிட்டிங்கன்னா ஈவன் ஆகிடும். எல்லாம் ஈவன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டக்கின் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று எடுக்கவே எடுக்காது, எல்லாம் ஒரே மாதிரி கிடைக்கும். ஆல்ரெடி நான் ப்ளஸ் சைஸு, இன்னும் சாரீக்கு மேலே சாரீ கட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த சைடு தெரியாமல் இருக்கிறதுக்கு உங்களோட பல்லு பார்ட்டை குட்டி குட்டி ப்ளீட்டாக போடாதீங்க, கட்டாயம் இப்படி சைடு தெரியும். அதுக்கு சாரியை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு உங்கள் கையிலேருந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு பெரிய ப்ளீட் எடுத்துக்கோங்க. இப்போ மிச்சம் பாதி இருக்குது, அதை என்ன பண்ணுறீங்க, பாதியாக ஃபோல்ட் பண்ணுறீங்க. பண்ணனோடனே இது ஒரு ப்ளீட் எடுத்து வச்சுருந்தது, மிச்சம் இருக்கிறத பாதியாக பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு 3 ப்ளீட் தான் கிடைக்கும். இந்த இடம் அகலமாக வரனால உங்களுக்கு சைடே தெரியாது. நீங்கள் உங்களுக்கு புரியலைன்னா வீடியோவை ஸ்லோவாக வச்சு பாருங்கள். இந்த மாதிரி சாரீ கட்டினீங்கன்னா நீங்கள் குண்டாக இருக்கிறோம், சாரீ நல்லா இருக்காதுன்னு கவலையே பட வேணாம். பார்த்தாலே இவங்க இந்த சைஸ் ப்ளஸ் சைஸில் இருந்தாலும் எவ்வளோ அழகாக சாரீ வேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எப்படி கட்டினீங்கன்னு உங்ககிட்ட கேட்பாங்க.